ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முருகரோட ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா இருப்போன்ற பாசிட்டிவான எண்ணத்தோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, கார்த்திகை மாதம் வந்தாச்சு. அப்புறம் என்ன, நம்ம வீடு ஒளிமயமாக ஆக போகுது. தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம நிலைவாசலை அழகாக சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். நான் ஆரம்பிக்கலை, வேறு மாதிரி வாசலை சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை லாங் வீடியோவாக கண்டிப்பாக தரேன், உங்களுக்கு பிடிக்கும். புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக்கும் ஹைப் பாயிண்ட்டும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிச்ச கோலம் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் போல தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு முகம் கை காலெலாம் கழுவிக்கிட்டு என்னோடய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் முருகரையும் மனசார வேண்டிக்கிட்டு இன்றைய பொழுது நல்லபடியாக போகணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியே வாசல் கதவை திறந்து பிரபஞ்சத்துக்கிட்டேயும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டேன். மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டே வருது. அதுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் பாலை காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ண தண்ணி தான் குடிப்பேன். இது குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் செய்கிற ரொட்டீனான வேலை தான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாசலில் பெருக்கி விட்டுட்டு நிலைவாசப்படியெல்லாம் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். இன்னும் நான் வாசலில் டெரகோட்டா பெயிண்ட் அடிக்கலை. அது எப்போ செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம். வாசலில் ஈரம் காஞ்சதும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன கோலம் போட போகிறேன் அப்படின்னு நைட்டே நோட்டில் போட்டு பார்த்துட்டேன். அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் அதே டிசைன் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள். முருகருக்கு பிடிச்ச மாதிரி கோலம் இருக்கணுமே அப்படின்னு மயில், வேல், அகல் விளக்கு டிசைன் வர மாதிரி போட்டு பார்த்துருக்கேன். அது அப்படியே அதை மட்டும் சேஞ்ச் பண்ணலை, அப்படியே தான் வந்திருக்கு. என்னோடய மகாலட்சுமிக்கு பிடிச்ச தாமரைப்பூ டிசைன் அது இல்லாமையாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் போட்டுட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சதால நல்லா விடிஞ்சிருச்சு, வெளிச்சமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கோலத்துக்கு நடுவில் விளக்கு ஏற்றி வச்சு காமிக்கணும்னு நினச்சேன். அது செய்ய முடியல என்னால். அது செஞ்சுருந்தால் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிருக்கும், நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, பரவாயில்ல, இன்னும் நிறைய டைம் இருக்குது தீபம் ஏற்றுறதுக்கு. அதுக்குள்ளே வேறு ஒரு கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சு காமிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம ப்ரிப்பேராக என்னென்னலாம் வீட்டில் பூஜை செய்கிறதுக்கு, விளக்கேற்றுறதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்றது தொடர்ந்து என்னோடய சேனலில் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, ஹை பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் என்னென்னு தெரியல, நான் கொடுக்குற ஷார்ட்ஸுக்கும் லாங் வீடியோக்கும் லைக்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குது. ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிப்பேன். தப்பாக இருந்தால் மாற்றி திருத்தி செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக வீடியோலாம் தரதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த கோலத்தை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.